ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் விதிவஜன் காமர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் சால்வர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் சாஃப்ட்வேர் சால்வர்ஸ் அப்படிங்கும்போது அது டெசால்ட் சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த சால்வர்ஸ் வச்சு மோஸ்ட்லி ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியா அண்ட் வேர்ல்டு வைடு பொறுத்தவரைக்கும் சால்வர்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே சால்வர்ஸ் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு சால்வர்ஸில் பார்ட் டிசைனிங் அண்ட் சிக்மெண்ட் டிசைனிங் அண்ட் சர்ஃபேஸ் டிசைனிங் அண்ட் மோல்டிங் டிசைனிங்லாம் பண்ணி அவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான சாஃப்ட்வேர் சால்வர்ஸ். இந்த சால்வர்ஸ் ஏன் நம்ம படிக்கணும், இதனால் படிக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ், நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு க்ரோத் உண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சு நம்ம இந்த டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சு நம்ம ஒரு மிஷின் ஆப்ரேட்டரோ ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலோ நம்ம ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோ மெயின்டெனன்ஸ்லேயோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஒரு ஃபியூச்சரில் இருந்த ஒரு க்ரோத் நமக்கு கிடைச்சிருக்காரு. பட் இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ப்ரொமோட் நம்ம ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு யூஸ் பண்ணுறது டிசைனிங் போகும்போது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற டிசைனிங்கு நான் போகும்போது நான் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தா எனக்கு பெஸ்ட்டாக நான் லைஃப்பில் எனக்கு க்ரோத் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா சால்வர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். சால்வர்ஸை பொறுத்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நமக்கு தேவையான மாடலிங் வரைகிறதுக்கு ஒரு 3D ப்ராடக்ட் டிசைனிங்னாலும் சரிங்க, அந்த சர்ஃபேஸ் டிசைனிங்காக இருந்தாலும் சரி, எது வரைகிறதுனாலும் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு சால்வர்ஸ் பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். அந்த சால்வர்ஸ் ஒர்க் பண்ணி ஈஸியாக மாடிஃபிகேஷன் பண்ணலாம், ஈஸியாக வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு சென்ட் பண்ணலாம். எல்லாமே இந்த சால்வர்ஸ் சாஃப்ட்வேரில் உண்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் ஒரு பார்ட்டு மெயின் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு ஈஸியான ஒரு வே தான் வந்துட்டு அசம்பிளியில் வந்து சால்வ் சொல்லணும். பட் இதில் வந்துட்டு மற்ற சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அசம்பிளி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணுறது ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியிலுக்கு நம்ம சால்வர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். அப்படிங்கும்போது சீட் மெட்டல் ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு பேனல் அசம்பிளியோ இல்லை சிஎன்சி அவுட் பாடியோட அசம்பிளியோ எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃபேப்ரிகேஷன் சீட் மெட்டல் தேவை. அப்படி அந்த சீட் மெட்டல் தேவையான டூல்ஸ் எல்லாமே நம்ம சால்வர்ஸில் மூலிமா நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க. அது எப்படி மாணவர்கள் ஈஸியாக புரிய முடியாத நம்ம எளிதாக கற்றுக் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாடலிங் பண்ணியாச்சு, ஒரு அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு டிராஃப்டிங் எப்படி கொடுக்குறது, ஒரு ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ டாப் வியூ ஐசோமெட்ரிக்லாம் வச்சு எப்படி ஏங்கா பொசிஷன் செலக்ஷன் பண்ணுறது, ஏங்கா பொசிஷன் யூஸ் பண்ணி நான் எப்படி ஒவ்வொரு வியூக்கும் டைமென்ஷன்லாம் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அந்த டிராஃப்டிங் என்பது சால்வ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஈஸியாக நம்மளோட இஷ்டம் நம்ம டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக அதில் வந்து எடிட் பண்ணலாம். எல்லாமே சால்வர்ஸ் பொறுத்தளவுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டு டிசைனிங்லாம் உண்டு. மோல்டு டிசைனிங் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபவுண்டரி கம்பெனி எடுத்துக்கினாலும் எந்த ஒரு இதுனாலும் மோல்டிங் ஸ்கில்லும் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த மோல்டிங் தேவையான எப்படி ஒரு டாப் கேவிட்டி பாட்டம் கேவிட்டி எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்கிரிப்டிங் லைன்லேருந்து நம்ம எல்லாரும் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். இதனால ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். இந்த சால்வர்ஸ் படிக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் நம்ம பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி ஆஃப் இண்டஸ்ட்ரியில் சால்வர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சென்னை பக்கம் போனாலும் சரி, இல்லை பூனே மும்பை நார்த் ஏரியா சைடு எந்த சைடு போனாலும் நமக்கு சால்வர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் சாஃப்ட்வேர் சால்வர்ஸ். அதனால் நீங்கள் சால்வர்ஸ் படிக்கும் போது உங்களுடைய சேலரி பேக்கேஜுங்கிறது அடுத்தடுத்த குரோத்தில் இருக்கும். ஒரு மினிமம் சேலரி நம்ம உள்ள என்ட்ரி ஆனாலும் அடுத்த நெக்ஸ்ட் இயர் போது நமக்கு நல்ல ஒரு சேலரி இல்லைன்னா ஒரு 5 years 10 years கழிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய க்ரோத் நம்மளுடைய எந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அந்த லைஃப்பை காட்டி ஒரு 10 yearsல நம்மளுடைய க்ரோத் வந்துட்டு இன்னும் அதிகமாக தான் இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு சால்வர்ஸ் ரொம்ப முக்கியம். சால்வர்ஸ் 3D மாடலிங் சாஃப்ட்வேர்
3D மாடலிங் போது ப்ராடக்ட் டிசைனிங் பண்ணலாம். ப்ராடக்ட் டிசைனிங்கிறது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்டு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம 3D ப்ராடக்ட் டிசைனிங் சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு உருவத்தை பார்த்த பிறகு அந்த ஒரு மெயின் அந்த பார்ட் அப்படியே டிசைனிங் பண்ணுறது நம்ம ப்ராடக்ட் டிசைனிங் சொல்லுவோம். அந்த ப்ராடக்ட் டிசைன் தேவையான எல்லா டூல்ஸுமே நம்ம இங்கே கவர் பண்ணுவோம். அதனால நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது உங்கள் கம்பெனி மோஸ்ட்லி இன்டர்வியூ எடுத்து பிளேஸ் பண்ணாங்கிற போது உங்களுக்கு 3D சாஃப்ட்வேர் 3D மாடலிங் உள்ள ப்ராடக்ட்டை கையில் கொடுப்பாங்க. அந்த 3D மாடல் ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு டிசைனிங் பண்ணி அவங்களுக்கு கம்பெனியில் காமிக்கும் போது அவங்களே செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ். சப்போஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு எடுக்கும்போது நம்ம ஒரு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் டிசைனிங் பண்ணுவோம். அது எல்லாமே இன்ஜின் பாடியாக இருக்கட்டும், இல்லை பிஸ்டனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இன்ஜெக்ஷன் மோல்டிங்காக இருக்கட்டும், இன்ஜெக்ஷன் மோல்டிங் பார்ட்டாக இருந்தாலும், மோல்டிங் டிசைனிங்காக இருந்தாலும் ஈஸியாக டிசைனிங் பண்ணணும்னா அது சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதே மோல்டிங்கை பார்த்து பிரிக்கணும், ஸ்பிரிட் பண்ணணும், இல்லை சில் பண்ணுறதுல ஒர்க் பண்ணணும், எல்லாமே நமக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய மெயின் சாஃப்ட்வேர் சால்வர்ஸ். வெல்டுமெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் என்னதான் சில்மெண்ட் டிசைனிங் பண்ணாலும் வெல்டுமெண்ட் ஒரு டாபிக் இம்பார்ட்டன்ட். அந்த வெல்டுமெண்ட் வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இங்கே எடுத்துட்டீங்கன்னா எல்ஆர்எல், ஐடெக், சீ சேனல், ஸ்கொயர் டைப்பு, ஸ்கொயர் டியூபு, இதெல்லாமே நமக்கு வெல்டுமெண்ட் டாப்பிக்கில் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அதில் தான் நம்ம அந்த டூல்ஸை வச்சு ஒரு வேளை ஐபிஎஸ்எல் காமன் எனக்கு இருக்குது, சீ சேனல் வச்சு நான் ப்ரேம் யூஸ் பண்ணணும், எனக்கு ப்ரேம் வச்சு மேலே ஒரு சீல் வச்சு அதை வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு வெல்டுமெண்ட் இம்பார்ட்டன்ட். அந்த வெல்டுமெண்ட் டூல்ஸும் நம்ம இங்கே எடுத்து கொடுக்கலாம். இந்த வெல்டுமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக இதை கற்றுக்கலாம். இது போல் கம்பெனிக்குள்ளே போகும்போது வெல்டுமெண்ட்டு உங்களுக்கு தெரியுமா சொல்லி இண்டஸ்ட்ரியும் கேட்பாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த வெல்டுமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். வெல்டுமெண்ட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே படிக்கும் போது உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கவர் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது எந்த டவுட் இருந்தாலும் நம்ம இங்கே ஈஸியாக வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வர வேண்டிய இடம் சாரதா ஸ்கில் அகாடமி. கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.